வக்ஃப் போர்டுக்கு எதிராக தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சட்ட ரீதியான போராட்டங்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். தொடர்பாக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இன்னைக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்திருக்கு. என்ன மாதிரியான தகவல் கொடுத்துருக்காங்க? அதாவது இன்னைக்கு நீதிமன்றத்தில் ரீஜாயின்ட் பெட்டிஷன்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. அதாவது 6லேருந்து 7 பார்ட்டிஸ் எங்களோட சேர்த்து ரீஜாயின்ட் பெட்டிஷன், அதாவது போன வாரம் ஒன்றிய அரசு சார்பாக கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதற்கான கவுண்டரை நாங்கள் எல்லாம் ஃபைல் பண்ணியிருந்தோம். ஸோ இது சம்பந்தப்பட்ட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்தப்போ புதிதாக நேற்று பதவியேற்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பாக இந்த விசாரணை வந்துச்சு. அவர் இதை விசாரித்து விட்டு அந்த மத்திய அரசு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் துஷாந்த் மேத்ரா அவரிடம் அந்த உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டார். அதாவது வக்ஃப் வாரியத்தில் எந்த புது உறுப்பினர்களும் நியமிக்க மாட்டோம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எந்த முடிவுகளும் எடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வக்ஃப் சொத்துக்கள்ல எந்தவித இதுவும் மாற்றமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு இதை 20ஆம் தேதிக்கு இந்த கேஸ் போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல நாங்க குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, ஒரு மாநில அரசு, திமுக அரசு, இங்க மாநில அரசு இருக்குது. இந்த அரசு இதுவரை இதுல ஒரு துரும்ப கூட கிள்ளி போடவில்லை. ஏனென்றால் ஒரு திமுக கட்சி இதில் நடவடிக்கை எடுக்கிறாங்க, இல்ல அவங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். அவர்களுக்கு இதுல என்ன வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோ, இல்ல அவர்களுக்கு வேற ஏதாவது இதுல லாப நோக்க கணக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் தமிழக அரசு சார்பாக ஏன் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் எந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணவில்லைன்றதான் எங்களுடைய ஒரே கேள்வியா இருக்கு. இதை நேற்று அறிக்கை வாயிலாக எங்களுடைய தலைவரும் குறிப்பிட்டு இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. இப்ப குறிப்பா திமுகவுடைய பிரதான எம்பிகளா இருக்கக்கூடிய வில்சன் அவர்களும் அதே போல ஆராஸ் அவர்களும் இதுல பெட்டிஷனரா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அது தமிழ்நாடு அரசினுடைய அவங்களுடைய வழிகாட்டுதல் படி தானே செய்யப்பட்டிருக்கும். இல்ல, இதுல தனிப்பட்ட நபர்களை வழிகாட்ட யார் வேணாலும் வழிகாட்டலாம். தனிப்பட்ட நபர்களுடைய பெட்டிஷன், அண்ணன் ராஜா அவர்களின் பெட்டிஷன் தனிப்பட்ட பெட்டிஷனா தான் கருதப்படும். இது ஒரு மாநில அரசுடைய பெட்டிஷனை கருத முடியாது. எம்பிக்கள் போட்டா அது இல்ல மாநில அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை போய் அண்ணன் ராஜா அவர்கள் எடுத்துட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் காட்ட முடியுமா? முடியாது. அந்த அதிகாரம் இல்லை. அதே நேரத்தில் மாநில அரசு அவர்கள் கீழே இருக்க கலெக்டர் தான் இன்னைக்கு இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸை நிர்வகிக்க போறாங்க. சோ அவர்களிடம் இதை நிர்வாகம் போனால் இதுல என்னென்ன மாதிரி சிக்கல்கள் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாநில அரசு சொல்ல முடியுமா, இல்ல அண்ணன் ஆராசா அவர்கள் சொல்ல முடியுமா? இது எல்லாத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கு. இன்னொன்னு, வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் யாருக்கு வேணும் ஆஜராகலாம். அது அவர் ஆஜராது எல்லாமே திமுகவுடைய கேஸாக கருத முடியாது. இதெல்லாம் பிரிச்சுதான் பார்க்க வேண்டும். இது அவர்கள் செய்தது கண் துடைப்புன்னு சொல்றோம். ஒன்னு திமுக கட்சி செஞ்சிருக்கணும், சரி அதை விடுங்க. அதை விட அதிகமாக வலு சேர்க்கும். அதாவது ஒரு வழக்குக்கு எது வலு சேர்க்கும்? ஒரு மாநில அரசு ஒரு அரசாக செய்தால்தான் வலு சேர்க்கும். சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டீங்க, தீர்மானம் போட்டு எங்க வச்சுக்கிட்டீங்க? ஏற்கனவே போட்ட பல தீர்மானங்களில் ஒன்னாக இதையும் வீட்டில் பூட்டி வச்சுக்கிறதுக்காக ஒரு தீர்மானம் போட்டீங்க. இந்த தீர்மானத்தோடு சென்று மாநில அரசு அவருடைய வாதத்தை எடுத்து வைத்தால் தானே உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியிடம் ஒரு வலு சேர்க்கும் இந்த வழக்கை. அதை செய்யாமல் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு எங்க எம்பி ஃபைல் பண்ணிருக்கா, அந்த எம்பி ஃபைல் பண்றதுக்கு வெயிட்டேஜே இருக்காது. அதுல உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பல இண்டிவிஜுவல்ஸோட வழக்கல் இதான் எடுத்து போவார். ஏற்கனவே எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் எப்படி வாதிட்டாரோ அந்த அளவுக்கு கூட இவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதான் நாங்க சொல்ல வரோம். இப்போ தொடர்ச்சியா கோவையில் நடைபெற்ற ஒரு மீட்டிங்ல விஜய் அவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது, மக்கள் நலனுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் செல்வோம் அப்படின்னு சொல்லிய வார்த்தை அப்படிங்கிறது பிஜேபியுடன் கூட்டணி அப்படிங்கிற கேள்வியோட இருந்துச்சு. அது எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. மக்கள் நலனுக்காக எந்த எல்லைக்கும் செல்வோம்னா பரந்தூர் களத்திற்கு சென்றார். ஏதாவது ஒரு தலைவர் பரந்தூர் களத்திற்கு, இந்த மாதிரியான பெரிய போராட்ட களத்திற்கு, பரந்தூர் 1000 நாட்களாக நடக்கிற போராட்டம், ஏதாவது ஒரு தலைவர் துணிச்சலாக அந்த களத்துல போய் போராடி இருக்காங்களா? இல்லை. அந்த மக்களோடு நின்று பேசியிருக்காங்களா? யாரா இருந்தாலும் அந்த மக்களோட நிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் எங்களுடைய தலைவர். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் சட்ட போராட்டம் நடத்திருக்காரு. யார் யாரை சந்திக்கணும்? ஒன்னும் இல்ல, துப்பாக்கி சூடு நடந்துச்சு. இரவோடு இரவாக யாருக்கும் சொல்லாமல் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த இறந்தவர்கள் வீட்டில் போய் சென்று சந்திச்சார். என்னைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எந்த எல்லைக்கும் செல்வேன்றத அது அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி திருச்சிறது வேற. அது குறிப்பிட்டப்பட்டது. இதே மாதிரிதான் மக்கள் நலனுக்காக, மக்கள் தேவைக்காக எந்த அளவிற்கும் எந்தவித துணிச்சலான முடிவையும் எங்களுடைய தலைவர் எடுப்பான்றதா அதோடைய சாராம்சம். குறிப்பா பாஜகவுடன் கூட்டணி இல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கீங்களா? ஏன்னா இப்போ தொடர்ச்சியா இப்போ பாஜகனுடைய தலைவர் நயினா நாகேந்திரன் அதுக்கு ஒரு ஆண்டு இருக்கிறது, அதுக்கு பிறகுதான் முடிவு செய்யப்படும் சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுக்கிறாரு. ஒருவேளை நாங்க பேசுவோம் என்ன அந்த மாதிரி கொடுத்த அந்த மாதிரி எண்ணத்துல அது சொல்லப்படலான்னு பார்த்தேன். நான் அதை திரும்ப பார்த்தேன். ஆனா இருந்தாலும் எங்களுடைய தலைவர் கூட்டணி சம்பந்தப்பட்ட எந்த முடிவுகளும் எங்களுடைய தலைவர் தான் தேவையான காலத்துல எங்களுடைய தலைவர் தான் அறிவிப்பார். இன்னும் அதுக்கான காலங்கள் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 8-9 மாசம் இருக்கு. கண்டிப்பாக கொள்கை எதிரியாக இருப்பவர்களுடன் இல்லைன்னு சொல்லி எங்கள் தலைவர் பல விஷயத்துல சொல்லியிருக்கிறார். கொள்கை எதிரியாக இருப்பவர்களும் இங்க கூட்டணியா இங்க திமுக அரசு, மாநில அரசையும்
நாங்கள் வலுவாக எதிர்க்கிறோம். அதில் எந்த விதமான சமரசம் இல்லைன்னு எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ இதை மென்ஷனும் பண்ணியிருக்கார். மற்ற எந்த விஷயம், கூட்டணி சம்பந்தமான எந்த விஷயம் எங்களுடைய தலைவர் தான் முடிவெடுப்பார். அது தேவையான நேரத்தில் அறிவிப்பார். காலங்கள் அதுக்கு நிறைய இருக்கு. இப்போ அதை பத்தி பேச வேண்டிய 10 மாத காலங்கிறது ரொம்ப அதிகமா பாக்குறீங்களா? ஏன்னா இப்ப தேர்தலுக்கு எல்லாம் தயாராயிட்டாங்க. தாவேக்கா வந்து கிரவுண்ட் ஒர்க் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க? குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இப்போ நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணியிருந்தாலும் கூட பெரும்பாலான இப்போ திரைப்படம் நிறைவு செய்து எப்போ வர போறாரு அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இல்ல, ஆல்ரெடி எல்லா வேலைகளையும் எங்களுடைய தலைவர் முடக்கி விட்டுருக்கலாம். எல்லா இடத்துலயும் பூத் கமிட்டி போற வேலையை கிட்டத்தட்ட 90% மேல முடிவடைந்து விட்டது. முடிஞ்ச இடத்துல எல்லாம் நாங்க மாநாடுகள், கூட்டங்கள் வைத்து, கருத்தரங்கங்கள் வைத்து முடிச்சிட்டு இருக்கோம். கட்சி வேலைகளாக எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்குது. எங்களுடைய தலைவரும் தினமும் எங்க தேவையான நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் இருக்கிறார். தேவையான இடத்தில் களத்திலும் வந்து எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறார். அதுல எந்த தொய்வும் இல்லை. கண்டிப்பாக மற்ற எல்லா கட்சிகளையும் விட மிக அதிகமாக, மிக தீவிரமாக எங்களுடைய தொண்டர்கள், கட்சியினர் வந்து வலுவாக பணியாற்றிட்டு இருக்காங்க. எங்களுடைய பார்வையாளர். நன்றி.